வணக்கம் நண்பர்களே. இன்றைய உரையில் நாம் குடியரசு தினமும் மற்றும் விடுதலை தினமும் பற்றிய விவரங்களை மேலும் விரிவாக பார்ப்போம். குடியரசு தினம் ஜனவரி 26. இந்த நாள் இந்தியாவின் அரசியலமைப்பு முழுமையாக அமலுக்கு வந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கி அதை செயல்படுத்த ஒரு சில ஆண்டுகள் பிடித்தது. இந்த அரசியலமைப்பை உருவாக்கியவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையிலான குழு. இதன் மூலம் இந்தியா குடியரசு நாடாக மாறியது, அதாவது ஜனநாயகத்தை தழுவியது. குடியரசு தினத்தின் முக்கிய நிகழ்வு அணிவகுப்பு திருவிழா. இதில் இந்தியாவின் 3 இராணுவ பிரிவுகளும் கலந்து கொண்டு நாட்டின் பலம் மற்றும் கலாச்சாரத்தை உலகுக்கு காட்டுகின்றன. ஜனவரி 26 என்பது நம் வரலாற்றில் முந்தைய சுதேசிய தினம் என்பதால் இதே நாளில் அரசியலமைப்பு அமலுக்கு வந்ததாக தேர்வு செய்யப்பட்டது. விடுதலை தினம் ஆகஸ்ட் 15. இந்த நாள் இந்தியா 200 ஆண்டுகள் கெடுபிடி செய்த பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்கள் தலைமையில் நடந்த போராட்டங்களின் முடிவாக நம் நாடு சுதந்திரமடைந்தது. கொடியேற்றம். ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் டெல்லி லால்கிலாவில் தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றுவார். முக்கியமான வேறுபாடுகள். குடியரசு தினம் அரசியலமைப்பின் செயல்பாட்டை வெளிப்படுத்துவது. விடுதலை தினம் சுதந்திரத்தை கொண்டாடுவது. குடியரசு தினத்தில் அணிவகுப்பு முக்கியமான நிகழ்வாக இருக்கும். விடுதலை தினத்தில் கொடியேற்றம் முக்கியமாக இருக்கும். குடியரசு தினம் சட்டத்தையும் ஜனநாயகத்தை சுட்டிக்காட்டும். விடுதலை தினம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றும். இவை 2 தினங்களும் நம் தேசத்தின் வளர்ச்சியின் அடையாளமாகவும் ஒற்றுமையின் சின்னமாகவும் இருக்கும். நாம் ஒவ்வொரு ஆண்டும் இதை உற்சாகமாக கொண்டாடி நம் தேசிய பெருமையை வளர்க்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை நண்பர்களோடு பகிர்ந்து நீங்களும் ஒளிருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க இந்தியா. உங்களுக்கு இது பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள்.